கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நம் அன்னை தமிழ் மொழி. காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு, வாழ்வியல், அறம், மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளிர்ந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையை அதன் பண்பாடு, இலக்கியம், சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. 3 பிரிவுகள், 133 அதிகாரங்கள், மொத்தம் 1330 குறள்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றி தந்த தமிழ் தாயின் தலைமகன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வ புலவர் திருமகனார் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலை சிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில் 7 சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக, அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக, மிகச் சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது. ஐயன் வள்ளுவனின் பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது.